ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மயிலோட வீட்டுக்கு மயிலோடைய பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஒரு செட்டி, பாத்திரம், அதுக்கப்புறம் செப்பல் முதற்கொண்டு ஒரு நெயில் பாலிஷ் விடாமல் எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு துரும்பு கூட அவளுடைய ஞாபகத்தை இந்த வீட்டுக்குள்ளே யாருக்குமே வர வைக்கக்கூடாது அப்படின்னு ஏர் பேண்டு, அதுக்கப்புறம் ஏர் கிளிப்பு, இது வரைக்கும் எல்லாத்தையுமே சின்ன பின்னூசி வரைக்கும் பேக் பண்ணி அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பார்சல் போயிட்டு ஒவ்வொன்றா ஒரு இடத்த வைக்கவும் அதை மயிலுடைய அப்பா பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா அவர் பதில் சொல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கவும் வீட்டுக்குள்ளே ஓடி போய் பாக்கியத்தை கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறாரு. பாண்டியன் வீட்டில் இங்கே எல்லாருமே கிளம்பும்போதே டிரைவருக்கு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வீட்டில் யார் என்ன கேட்டாலும் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, மூச்சு விடாதீங்க, எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு கடைசியாக பாண்டியன் வீட்டிலேருந்து இடைக்கி கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால தான் அவர் எந்த ஒரு வார்த்தையுமே பேசுறது கிடையாது. அப்படி போயிட்டு பாக்கியத்துக்கிட்ட அவர் வெளில ஏதோ சாமான் செட்டெல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஓடி ஓடி வராங்க. அவங்க எல்லாருமே மயிலை அங்கே அழுதுகிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போது அவங்க மயிலை ஆறுதல் தான் சொல்லிட்டுருக்காங்க. கண்டிப்பாக நீ போய் உன் புருஷன் வீட்டில் வாழ்வடி, கம்மனு ரெடி அழாத, நான் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பையும் தவற விட்டுட்டேன், வேறு ஏதாச்சும் வழி கிடைக்கும், கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவர் போயிட்டு சொன்ன உடனே அங்கேருந்து எல்லாருமே வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுது எல்லாருக்குமே. கொண்டா, சட்டி எல்லாத்தையும் துணி பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்போ இது என்னது அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்திலேருந்து இதை வந்து அனுப்பிவிட்டாங்க உங்கள் பொண்ணோட சீரு அப்படின்னு சொல்லவும் அதை இறக்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அப்போது இல்லையா, என்ன உங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்திலேருந்து, என் பொண்ணை ஒரேடியாக அந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா அந்த குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கமோ, என்கிட்ட ஏமா கத்துறீங்க, போய் அந்த வீட்டில் கத்துங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் சம்மந்தி தானே, அவர்கிட்ட பேசுங்க, என்கிட்ட ஏன் பேசுகிறீங்க, அவர் சொன்னார் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும், அவர் சொன்னால் நீ செஞ்சிருவியா, என் வீட்டு வாசலில் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இறக்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு, இதெல்லாம் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு கொடுத்து அமிச்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. பார்த்து இந்த டிரைவருக்கு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லிட்டு இருக்கும்போது, பாக்கியம் நம்ம இவர்கிட்ட பேசி என்ன ஆக போகுது, நம்மளோட பொண்ணுடைய துணி மணி பொருள் எல்லாத்தையும் கொடுத்து அமிச்சிருக்காங்க சம்மந்தி வீட்டிலேருந்து, நம்ம அவங்க கிட்ட தானே பேச முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஐயா, ஆமாம், இதுக்கப்புறமும் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் எந்த முகத்தையை வச்சுக்கிட்டு நம்ம அங்கே போய் பேசிட்டு நின்றுட்டுருக்க முடியும். நானாச்சும் கேஸில் ஏதோ அப்படி இப்படின்னு பேசி இந்த கேஸை இன்னும் கொஞ்ச நாள் இழுக்கடிச்சு ஏதாச்சும் அந்த குடும்பத்தை வழியிலன்னு பண்ணியிருப்பேன். உன் பொண்ணு தான் அதுக்குமே வழி இல்லாமல் பண்ணிட்டாலே, போனால் போகட்டும் அப்படின்னு இப்போ கூட இவளுக்காக நான் ஆறுதல் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் பாரு, என்ன சொல்லணும், அனுப்பி விட்டுட்டாங்களா மொத்தமாக, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி உள்ள கிடாசியா ரோட்டில் நின்று இருந்தால் போகிறவங்க வரவங்கெல்லாம் பார்த்துட்டு நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு பாக்கியம் சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. மயில் இதை பார்த்ததுக்கப்புறமா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா பொருளையும் அவருடைய அப்பா எடுத்துகிட்டு போய் திண்ணையில் வச்சதுக்கப்புறமா அதுலேருந்து பொருள் ஒரு சில வந்து கொட்டிடுது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிடுறாங்க மயில். ஏன்னா செப்பல், ஊசி, பின்னூசி, எல்லாமே ஒரு பொருள் விடாமல் அவங்களுடைய முடி ஞாபகத்தை விட எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பொட்டு, ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் மயில் அப்படி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொருள் விடாமல் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரே மாமா, அவருக்கு எவ்வளோ என் மேலே கோவம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் வந்த உடனே அத்தனை பேருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஏன் அப்படிலாம் பண்ணிட்டீங்க, ஏன் இந்த பொருளெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்க, நான் அந்த வீட்டுக்குள்ளே திரும்பவும் வரவே முடியாதா அப்படின்னெல்லாம் வந்து கேட்குறதுக்காக தான் ஃபோன் பண்ணுறாங்க. எடுக்கிறது கிடையாது. இங்கே பாண்டியன் ஸ்டோரில் குடும்பத்திலேருந்து அத்தனை பேருக்குமே ஃபோன் பண்ணுறாங்க, ஒருத்தரை விடாமல். பழனி, ராஜி, மீனா, அரசி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணுறாங்க. ஏன் முக்கியமாக முதல்லையே நம்ம சரவணனுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவர் எப்பயுமே எடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பண்ணியிருக்காங்க. பாண்டியனோட ஃபோனுக்கு கூட பண்ணியிருக்காங்க, எடுக்கிறது கிடையாது. அவளோட நம்பரை எல்லாருமே பிளாக் பண்ணுங்கள், அவள் யார்கிட்டையுமே இனி காண்டாக்ட் பண்ணிக்கவே கூடாது, முக்கியமாக உங்களுக்கு தான் அப்படின்னு ராஜிக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. சரியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே லாக் பண்ணிடுறாங்க. மற்றவங்க எல்லாருமே ஏன் பழனிக்கு கூட ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறமா
எல்லாருமே லாக் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க நம்பரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. இது சரிப்பட்டு வராது, இனி நம்ம நேர்லேயே போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடலாம், இனி நம்ம வாழ்க்கையை நாம் தான் சரி பண்ணிக்கணும், யாரையும் நம்பி நம்ம இனி இருக்கக்கூடாது, அம்மாவே நம்மளை கை விட்டுட்டாங்க அப்படின்னு மயில் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கோங்க. போயிட்டு கிளம்பிடுறாங்க, வெளியில் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு. அப்போது பாக்கியம் பார்த்துட்டு, எங்கடி இப்போ எங்கே கிளம்பிட்ட, ரோசை வந்துருச்சா, எங்கேயாச்சும் வீட்டை விட்டு போறியா, அப்படி இருந்தால் இங்கேருந்து போய் ஏதாச்சும் பண்ணிக்காதடி, போய் உன் புருஷன் வீட்டில் உன் மாமியார் மாமனோட இருந்துட்டு அப்புறம் நீ போய் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாக்கியத்தோடைய ஹஸ்பண்டுக்கு வந்து, என்ன பாக்கியம் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, அவள் எப்படி சொல்லிட்டு இருக்கா, அவளோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா, அவளே அவள் புருஷனோட சேர்ந்து வாழ முடியாமல் கஷ்டத்தில் இருக்கா, நீ இந்த சமயத்தில் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. அம்மா என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசுகிற, ஒரு தாயாக பொறுப்பாக பேசுமா, அக்காவை போய் எங்கேயாச்சும் போ, அதுவும் இங்கே இல்லை உன் புருஷன் வீட்டில் இருந்து போன்ற, எங்கேருந்து போனால் என்னம்மா, அக்கா எங்கேயாச்சும் போனால் உனக்கு நல்லா இருக்குமா, தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காதம்மா, அக்கா உன் பேச்சை கேட்கலன்ற ஒரு காரணத்தினால அமைதியாக போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா எங்கக்கா போகிறா அப்படின்னு, நான் அவங்கக்கிட்டேயும் வீட்டில் மற்றவங்கக்கிட்டேயும் போய் பேச போகிறேன் அப்படின்னு. அக்கா வேண்டாக்கா, நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டி அதை உரைக்கிற மாதிரி சொல்ல, ஏற்கனவே அந்த வீட்டு வாசலில் போய் நின்னதுக்கு மானம் போகிற அளவுக்கு கேள்வி கேட்டு அந்த வீட்டிலேருந்து எல்லாருமே அமைச்சாங்க. நாங்கள் கூட போகும்போதே இப்போ இவன் மட்டும் தனியாக போனான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அந்த வீட்டிலேருந்து இவளை அடித்து காணா போனமாக கூட ஆக்கிடுவாங்கடி அப்படின்னாலாம் வந்து அவங்களுடைய அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. நான் கடைக்கு போய் அவர் எப்படியும் கடையில் தான் இருப்பார், அவரை பார்த்தாச்சு கூட நான் கண்டிப்பாக பேசிட்டு தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போடி போய் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க போ, ஏன்னா இது உன் வாழ்க்கை இல்லை, உன் வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றிக்கணும், அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை ஒழுங்காக அங்கேருந்து சரி பண்ணி வாழ தொப்பில்லை, இப்போ போறியா போ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்கிறாங்க. என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, அவளாச்சும் மாப்பிள்ளைக்கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ணட்டும்னு போகிறா, விட அப்படின்னு. நம்ம விட்டுட்டேனேங்க, நான் என்ன பண்ண போகிறேன், போய் அப்பாவும் பொண்ணும் எப்படியாச்சும் கட்டிக்கிட்டு அழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா இங்கே நேராக போய் கடை வாசலில் நின்று மயில் சரவணனை பார்க்குறாங்க. அப்போது கடையில் சரவணன் மட்டும்தான் இருக்கார், மற்றவங்க யாருமே இருக்கிறத கடையில். இதுதான் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நாம் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு வெளியில் நின்று அவர் ரொம்ப நேரமாக ஏகத்திலே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பயத்தில் அவர் எதாச்சும் சொல்லிடுவாரோ அப்படின்னு. அடுத்து மாமா அப்படின்னு சொல்லவும் சரவணனுக்கு மயிலை பார்த்த உடனே அம்புட்டு கோவம் வச்சு கையில் வச்சிட்டு இருந்த பொருளை தூக்கி போட்டுட்டு, ஏய் நீ எதுக்குடி இங்கே வந்தா, இன்னும் என்ன பண்ணலான்னு இங்கே வந்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா அது வந்து, ஏன் மாமா என்னோடய பொருள் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிடுறீங்க, என்னையும் வீட்டை விட்டு அனுப்பிடுறீங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றீங்க, இந்த மன்னிக்கலாம்ல, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு. இந்த ஜென்மத்தில் உனக்கு மன்னிப்புன்றதே கிடையாது, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்த, நீயும் குடும்பமும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பழையையும் தூக்கி எங்கள் மேலேயே போட்டுட்டு திரும்பவும் ஒரு பொய்யை சொல்லி எங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நிற்க வச்சு உள்ள தள்ளலான்னு பார்த்தீங்கல்ல, எப்படியோ முதல்ல உன் வாயில் வந்து உண்மை வந்துருச்சு, அதனால் நாங்கள் தப்பிச்சிட்டோம், அதுவும் அந்த மீனாவுக்கும் ராஜுக்கும் உண்மை தெரிஞ்சதுனால தான், இல்லைன்னா அவங்க 2 பேருக்கும் இந்த விஷயத்தில் எதுவும் தெரியலனா கூட நீங்கள் போட்டதெல்லாம் தாங்க தான் அப்படின்னு எங்கள் வீட்டிலேருந்து 80 சவரன் நகையை குடும்பமாக பகல் கொள்ள அடிச்சிருப்பீங்கல்ல அப்படின்னெல்லாம் வந்து சரவணன் கேட்கவும் மயிலே ஆடி போயிடுறாங்க. மாமா அப்படியெல்லாம் இல்லை மாமா அப்படின்னு. வாயை மூடிடி பேசாதடி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காரு மயிலை. சத்தம் கேட்ட உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. கடை வாசலில் நின்று அப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. சரவணன் மயில்கிட்ட, மாமா ப்ளீஸ் மாமா கத்தாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி அசிங்கமாக இருக்கா, உங்கள் குடும்பமானம் போகுதுன்னு அசிங்கமாக இருக்கா, எங்கள் குடும்பமானத்தை வாங்கி ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் எங்கள் குடும்பத்தையே ஜெயிலில் உட்கார வச்சு கொண்டு வந்தேன், எனக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த வழியெல்லாம் என்னால் தாங்க முடியல, தப்பு பண்ணிட்டேன்டி, உன் மேலே உங்கள் வீட்டாளுங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சிருக்கணும்டி, அதாண்டி நான் பண்ண ஒரே தப்பு, போனால் போகட்டும் அப்படின்னு பாவம் பார்த்து இந்த விஷயத்தில் மன்னிச்சு விட்டுருக்கண்டி, ஏதாச்சும் பேசி இங்கே தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதாண்டி, நடக்கிறதே வேற, என்னுடைய முடிவில் எந்த மாற்றமே இல்லடி, உன்னை நான் விவாகரத்து பண்ணுறது தான், உங்ககிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும், இனி ஒரு நிமிஷம் கூட கனவுல கூட உங்க கூட சேர்ந்து வாழ்றதை பற்றி நான் நினச்ச கூட பார்க்க மாட்டேன், மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்லாம் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. மாமா மாமா அப்படின்னு மயில் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கவும் பாண்டியன் கடைக்கு வராரு. அப்போது என்னடா கடை வாசலில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவருமே வேகமாக வராரு. வந்து பார்த்தா சரவணன் மயில்கிட்ட சண்டை போட்டுருக்காரு. இப்போ நீ இங்கேருந்து போக போறியா இல்லை ஓங்கி அறையட்டுமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆத்திரத்தோட சரவணன் சண்டை போடும்போது பாண்டியன் போய் தடுத்துடுறாரு. டே சரவணா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அப்பா பாருப்பா, இங்கே
இங்கே வந்து நின்றுக்கிட்டு நியாயம் பேசலாம் தர்மம் பேசலாம் அப்படின்னு நான் பண்ணதெல்லாம் தப்பு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு எவ்வளோப்பா நெஞ்சலத்து இருக்கும். இவ குடும்பத்தோடு சேர்ந்து இவ்வளவுமே ஆமாம் நாங்கள் போட்டதெல்லாம் தங்கம் தான் அப்படின்னு சொல்லி நம்மளையே கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆட வச்சிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இல்லைன்னு பொய் சொன்னான். இவ்வளோ பொய் சொல்லிட்டு வாய் கூசாமல் பொய் சொல்லிட்டு திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பொய் சொன்னா பத்தியா, அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. இப்படிப்பட்டவளோட என்னால் எப்படிப்பா சேர்ந்து வாழ முடியும். இப்போ இவங்கிறது போல் இவளை நான் கொலை பண்ணிட்டு கூட ஜெயிலுக்கு போக தயங்க மாட்டேன். வாழ்நாள் முழுக்க எனக்கு தொந்தரவே இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லவும் அப்படியே ஆடி போயிடுறாங்க பாண்டியன். என்னடா பேச்சு பேசுகிற சரவணா, கொஞ்சம் நேரம் அமைதியாருடா. ஊரா மட்டும் பிள்ளையே கொலை பண்ணுறதுக்கு நமக்கு எங்கடா உரிமை இருக்குது. உனக்கு அவ கூட வாழ விருப்பம் இல்லைன்னா கோர்ட்டில் விவாகரத்து கேஸை பார்த்து அனுப்பி விட்டுடலாம். நீ எதுக்குடா தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் எல்லாரும் எப்படிடா சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா எனக்கு வேறு வழி தெரியலப்பா. இவளோட நடப்பையும் என்னால் மறக்க முடியல. பேசாமல் ஒரே இடம் சேர்த்து தொலையிட்டோம் அப்படின்ற மாதிரி சரவணன் பேசவும் மயிலுக்கு அழுக தாங்க முடியல. மாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அவ்வளோ அழுகுறாங்க துக்கத்தோடையே. ஏமா இப்போ பாருமா, அதான் அவன் சொல்லிட்டான்ல அவனுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறமும் என்னம்மா அப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் கூட கனவுல கூட நினச்சி பார்க்கலாமா. உனக்கு என்னம்மா குறை வச்சிருக்கிறோம். உன் அப்பா அம்மா தான் அப்படி ஏதோ சொல்லி உன்னை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறமா கூட உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் கூட உன் மேலே எனக்கு ஒரு கருணை இருந்துச்சு. ஆனால் எப்போ நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்னு தேவையில்லாமல் எங்கள் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷனுக்கு போக வச்சு திரும்பவும் வர வச்சு நகை விஷயத்துலேயும் ஒரு பொய்யை சொன்னியும். இதுக்கப்புறம் நீ சொல்கிற வாயை திறந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைன்னு என்னால் நம்ப முடியல. நீ தயவு செஞ்சு போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா அப்படின்னு மயில் திரும்பவும் பேசாதாம, இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒரு வார்த்தை கூட கிடையாது. இனி எதுவாக இருந்தாலும் நீ கோர்ட்டில் போய் பார்த்துக்கோமா. இங்கேருந்து நான் சரவணனோட கோவத்தை நீ இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். உன் மேலே அவனுக்கு கோவம் அதிகமாகிட்டே இருக்கான். அப்புறம் அவன் என்ன வேணாலும் பண்ண தயங்குவான். தயவு செஞ்சு ஏதாச்சும் தப்பாக நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன். சரவணா நீ உள்ள நட்றா, எல்லாரும் போங்க, என்ன எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு குடும்பத்தில் எதுவுமே நடந்துடக்கூடாது, அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எல்லாரையும் அனுப்பி விட்டுடுறாரு. மயிலுமே அங்கே கடையை திரும்பி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. போமான்னு சொன்னேன், இதுக்கு மேலே இங்கே நின்னா நானே ஏதாச்சும் பண்ணுற மாதிரி ஆகிடும் போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதுக்கப்புறமா மயிலே அங்கேருந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. என்ன பண்ணியும் எதுவுமே பண்ண முடியலையே, மாமாக்கிட்டேயும் சரி சரவணன் மாமாக்கிட்டேயும் சரி எந்த ஒரு வார்த்தையுமே பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்னை மன்னிக்க தயாருமே இல்லையே அப்படின்னு அழுதுகிட்டே மயிலே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு கூட போகிறது கிடையாது, அப்படியே போகிற போக்கில் அவங்க பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி நினச்சிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி கிறுகிறுப்பாக ஆகிற மாதிரியே இருக்குது. அப்படியும் போயிட்டே இருக்காங்க சரவணன் நினச்சிக்கிட்டு. அப்படி போகும்போது ஒரு கார் வந்து மயிலை இடிச்சிடுது. அப்படி இடித்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதாவது அடிப்பட்டு தொம்முன்னு கீழே விழுந்துடுறாங்க. கார் இடித்ததுனால அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஓடி வராங்க. ஓடி வந்து மயிலை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. மயில் கையில் அப்போ பர்ஸ் இருக்குது, அந்த பர்ஸை வந்து எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஒப்படைக்கிறாங்க. யார் இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டு போயிட்டா இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வரணும்ல அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றாச்சுன்னா நாங்கள் பதில் சொல்ல முடியுமா, ஆக்சிடென்ட் கேஸுன்னு சொல்கிறீங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்ன உடனே மேடம் இந்த பொண்ணு பார்க்க பாவமாக இருந்துச்சு, அதாவது அடிபட்டு கிடந்துடுந்துச்சு வழியில் ரோட்டில், பாவமாக இருக்கேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு போகலான்னு வந்தோம், நீங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அப்படின்னலாம் சொல்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த பொண்ணு கையில் இந்த பர்ஸ் இருந்துச்சு, இந்த பர்ஸ்லையோ இல்லை இந்த பொண்ணுடைய ஃபோன்லையோ அவங்களுடைய வீட்டு அட்ரஸோ இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தால் நீங்களே ஃபோன் பண்ணி வர வச்சுக்கோங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, எங்களை இதில் கோத்து விட்டுறாதீங்க, எங்களுக்கும் இதுக்கும் சம்மத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா சிஸ்டருக்கு டாக்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுக்கே பார்க்க பாவமாக இருக்குது. இந்த பொண்ணுக்கு அடிப்பட்டு இவ்வளோ ரத்தம் போயிட்டுருக்கு. இவங்க மனிதாபிமானத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க, ஆனால் போலீஸ் கேஸ் பிரச்சனை ஆகிடும் உடனே இப்படி பயந்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. சரி இந்த பொண்ணு யாரும் இல்லாமல் தனியாக இருக்குது, முதல்ல இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த பர்ஸில் அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்லை யாராச்சும் நம்பர் இருக்கா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க சிஸ்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருமே அந்த ஃபோன் எடுத்து அந்த பர்ஸ்லேருந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பர்ஸில் வேறு எந்த ஒரு அட்ரஸுமே இல்லை. சரவணனுடைய ஃபோட்டோவும் மயிலுடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அந்த ஃபோனில். அதுக்கப்புறமா அதாவது பர்ஸில் ஃபோனில் எடுத்து பார்த்தா லாக் ஆகிருக்கு. அப்போ எப்படி பாஸ்வேர்டு எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட்டாக 5 விரலையும் வச்சு பார்க்குறாங்க. கடைசியில் ஓப்பன் ஆகிடுது. அப்போது அது உங்களுடைய
ஹஸ்பண்டுன்னு இருக்குது, மாமனார் மாமியார் ராஜி மீனா எல்லாம் போட்டிருக்கு. அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணுறாங்க. எல்லாரோட நம்பருமே பிளாக்ல இருக்கிறது அவங்களுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இது ஒருத்தர் கூட ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ள மயிலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுடைய அம்மா அப்பா அப்படின்னே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி ஃபோன் பண்ண உடனே என்ன மயில் ஃபோன் பண்ணுறா அப்படின்னு அவருடைய அப்பா ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கவும், என்னங்க இந்த கேள்வி நான் கேட்கணும், என்னுடைய பொண்ணுடைய ஃபோன்லேருந்து நீங்கள் தான் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு. ஓ, இது உங்கள் பொண்ணா, அப்பான்னு சேவ் பண்ணி வச்சிருந்துச்சு, அதான் பண்ணேன். இங்கே உங்கள் பொண்ணு வெளியில் ரோட்டில் அடிபட்டு கடந்திருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்காங்க. நீங்கள் உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் கொடுக்கவும் அவருடைய அப்பா பதறி போயிடுறாரு. என்ன மேடம் சொல்கிறீங்க, எங்கள் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கோங்க, ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா சிஸ்டருமே வந்து டாக்டர் கிட்டே போயிடுறாங்க. என்னாச்சுமா, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னு. மேடம், அவருடைய அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ரத்தம் அதிகமாக போயிட்டே இருக்குது, தலையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டு மயில இன்ஜெக்ஷன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்புறமா குளுக்கோஸ்லாம் போட்டு படுக்க வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அவருடைய அப்பா வந்து பாக்கியத்துக்கிட்ட விஷயத்த சொல்லவும் பாக்கியமே துடிச்சு போயிடுறாங்க. துடிச்சு போன உடனே இவன் அங்கே போகிறேன்னு தானே சொல்லிட்டு போனா, இப்போ என்ன இப்படி ஆயிருக்கு, ஒரு வேளை தப்பான முடிவு எதனா எடுத்துட்டாலோ அப்படின்னு பதறி போய் அவங்களுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க சுடர் கூட சேர்ந்து. அப்போ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டலே கதி கலங்குற மாதிரி கத்துறாங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு. ஏமா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு போலீஸுமே வராங்க, வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்லாம் பார்த்த உடனே இவங்களுமே பயந்துடுறாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸு இங்கே வந்து பொதுமக்கள்லாம் வந்து அட்மிட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இவங்க தான் அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இது உங்களோட பொண்ணா, இது எப்படிம்மா, இது எதாச்சும் நடந்துச்சா இல்லை வேறு ஏதாச்சும் பிளானா அப்படின்னெல்லாம் வந்து கேட்கவும் பாக்கியம் அப்படியே அந்த பிளானை பாண்டியன் குடும்பத்து மேலே சேர்த்துடுறாங்க. மேடம், இதெல்லாம் வந்து எதாச்சும் நடந்திருக்காது சார், நீங்கள் தான் என் பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். இவன் புருஷன் வீட்டிலேருந்து இவன் மாமியார் மாமனார் அத்தனை பேரும் இவ்வளோ துரத்தி விட்டுட்டாங்க. இன்றைக்கி கூட அவன் புருஷனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் அவள் போனான். பேசிட்டு வரும்போது தான் அவங்க என்னமோ பிளான் பண்ணி ஆள் வச்சு இந்த மாதிரி என் பொண்ணை பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்கள தான் இருந்திருக்கணும். எதாச்சும் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்களும் கிடையாது. அந்த குடும்பத்து மேலே நாங்கள் அத்தனை பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் வச்சுருந்தோம். அந்த கோவத்தில் பழி வாங்குறன்ற நோக்கத்தில் என் பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பாக்கியம் போலீஸ்கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. அதை கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கிட்டு பாண்டியன் குடும்பத்தார்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் போயிட்டுருக்காங்க. மயிலே உள்ள ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. டாக்டர்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்கியம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மயிலுக்கு என்ன ஆக போகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்ல போகிறாங்களா, இல்லை ஏதாச்சும் சீரியஸான கண்டிஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா. இன்னொரு பக்கம் பாண்டியன் குடும்பத்தாருக்கு மயிலுக்கு அப்படி ஆடிச்சு, அவங்க திரும்பவும் மயில் வீட்டார் அதாவது பாண்டியன் வீட்டார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு தலாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.